இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. 1 நாளாகமும் 29வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். என கண்பானவர்களே, நான் வாசித்ததான இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். நீங்கள் ஒரு மேன்மையை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். எனக்கு என்ன மேன்மை வரும், எனக்கு என்ன மேன்மை கிடைக்கும்? நான் மனுஷனுடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனிதராக இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் என்னை அற்பமாய் பார்க்கிறார்கள். என் சரீர குறைவை அற்பமாய் பார்க்கிறார்கள். என்னுடைய குடும்ப சூழ்நிலைமையை அற்பமாய் பார்க்கிறார்கள். என்னை பார்த்தாலே சில மனுஷன் ஏளனமா பார்க்கிறான். எப்படி ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த முடியும் என்று உங்களுக்கு சில கேள்விகள் எழலாம். ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் மட்டுமே முடியும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மனுஷருடைய பார்வையிலே சிறியவர்களாயிருந்தாலும், ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவர்களாயிருந்தாலும், அதிகமான சம்பளம் வாங்காதவர்களாயிருந்தாலும், ஒரு சிறிய வேலை செய்கிறவர்களாயிருந்தாலும், குடும்பத்திலே எளியவர்களாயிருந்தாலும், உங்களைத்தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு மனுஷன் மேன்மை அடைவதற்கு பல காரியங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மேன்மை எந்த மனுஷனாலும் கொடுப்பதில்லை. தெய்வம் ஒருவரே ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே சில பாவங்கள் இருக்கலாம், சில மீறுதல்கள் இருக்கலாம், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். பாவம் இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கும் பொழுது, சில காரியங்கள் இருதயத்திலே மறைந்திருக்கும் பொழுது நாம் மேன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது, அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்திலே சொல்லும் பொழுது, பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை மன்னித்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தகப்பனா இருக்கிறார். சில நேரங்களிலே சில பாவங்கள் வெளியே தெரியாமல் இருக்கலாம், இருதயத்துக்குள்ளே இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிற தகப்பனா இருக்கிறார். அவர்தான் எவரையும் மேன்மைப்படுத்துகிற தகப்பன், உங்களை உயர்ந்த இடத்திலே வைக்கிற தகப்பன், உங்களுக்கு உயர்வான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், எல்லாரை விட உங்களை மேன்மைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்க பாவங்கள் எதுவா இருந்தாலும் இயேசுவினிடத்தில் அறிக்கையிடுங்க. இன்னைக்கு பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை தேவனிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என் குறைகளை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் கீழ்ப்படியாமை மன்னியும். ஆண்டவரே, இன்னும் நான் அநேகரை மன்னிய முடியாதபடி ஒரு கசப்பான வேர் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, அதை என்னை விட்டு அகற்றி போடும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை ஆண்டவர் மன்னித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அத்தனை காரியங்களிலும் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். ஒரு நொடி உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். நிச்சயமா இந்த வார்த்தையின்படியே உங்களை மேன்மைப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதில நீர் அக்கறை உள்ளவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமே, ஆனால் தேவனுடைய ஆண்டவரே அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எது தடையா இருக்குதோ அதை ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்க கிருபைப்படும். பாவங்களை மன்னிக்கிற தெய்வம் பாவத்தை மன்னித்து உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். ஒரு நடியில இவங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.